ஆரம்பத்துல பயங்கரமா எல்லா மேடைகளுக்கும் போய் பேசி, தன்னுடைய கட்சியே மொத்தமா அங்க ஒப்படைச்ச ஒருத்தருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுச்சு. ஆனா, அவருக்கு ஏமாற்றம் மிஞ்சனா பரவால்ல. அந்த தொகுதி மக்களுக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தவரே இருந்திருக்கலாமே! அப்படின்னு மக்கள் எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யார் என்னன்னு யோசிக்கிறீங்க தானே? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க சொல்றேன். வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது தாவேக்கால ஆட்சிய பிடிச்சதுக்கப்புறம் பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றத்த தான் குடுத்தாய்ங்க. இப்படி தான் மதுரை மத்தி தொகுதி மக்கள் இருக்காங்கல்ல, மதுரை மத்தியோட தொகுதி மக்கள் மிகவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்பா ஃபீல் பண்றாங்க? அங்க ஜெயிச்சது யாரு? அப்படின்னு பார்த்தா, நம்ம ஐயா முஸ்தபா அவர்கள். அவர் வின் பண்ணி என்ன பண்ணாரு அந்த மக்களுக்கு? அவர் பாவம் பெரிய கனவோட இருந்தார். விஜய் அவர்கள் நம்பி வரவங்கள ஏமாத்துறது வழக்கமா இருக்கும். அதே மாதிரி தான் அவருக்கும் ஏமாற்றம் மிஞ்சுச்சு. அவருக்கு என்ன ஏமாற்றம் மிஞ்சுச்சு அப்படின்னு பார்ப்போம்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி அப்படின்னு வச்சு, அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அது வேற. இது தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒண்ணு வச்சு, அத ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த கட்சி நடத்திக்கிட்டு இருந்தாரு. நல்ல ஒரு பெரிய அளவுல வெளிய தெரியலனாலும் ஓரளவு தெரியிற மாரி இருந்துச்சு. அவருடைய கட்சிய மொத்தமா எடுத்துட்டு போய் என்ன பண்ணாருன்னா, தாவேகாக்கு ஆதரவு குடுக்குறேன் அப்படின்ற பேர்ல ஆதரவு குடுத்தாரு. உண்மையிலேயே விஜய் அவர்கள் இவருக்கு தான் அமைச்சர் பதவி குடுத்துருக்கணும். ஏன்னா, ஆரம்ப கட்டத்தில காங்கிரஸ் வந்துச்சா? வரல. விசிக வந்துச்சா? வரல. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்துச்சா? வரல. இப்படி 3மே வரல. ஆனா, ஆரம்ப காலத்தில ஆட்சியிலயும், அதிகாரத்திலயும் பங்கு தருவேன்னு சொல்லிட்டு, யார் கூட்டணிக்கு வந்தாங்களோ, அவர் சொன்ன அந்த நேரத்தில இவங்க 3 பேருமே வந்து கூட்டணிக்கு வரல. எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வரல. ஆனா, இவங்க பக்காவா என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ட்ராங்கா திமுகவோடயே இருந்துட்டாங்க. காங்கிரஸ் கூட, "இதோ பாருங்க நாங்க தாவேகாவுக்கு போயிடுவோம். இதோ பாருங்க நாங்க தாவேகாவுக்கு போயிடுவோம்ன்னு" சொல்லி ஏமாத்தி இவங்க அழகா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 சீட்ட வாங்கிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கிட்டாங்க. எவ்வளோ தந்திரம் பாருங்க. அங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு, அப்படியே போய் தாவேகா கூட சேர்ந்து அவைங்க கூட ஒரு ராஜ்யசபா சீட்டு. இப்படி காங்கிரஸ் பக்காவா ஒரு இடத்த புடிச்சுட்டாங்க. சரி இவங்கலாம் போயிட்டாங்கப்பா அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் விசிகலாம் கடுமையான விமர்சனம். போட்டு தாக்கு, தாக்கு, தாக்குன்னு தாக்கினாய்ங்க. விசில் அடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்க. அவைங்க சட்டமன்றத்துக்கு தேவையில்ல. இன்னைக்கு சட்டமன்றமே ஒரு தியேட்டர் மாரி தான் இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த மாதிரி அ பேசினவரு ஐயா திருமாவளவன் அவர்கள். அவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் அவருக்கு அமைச்சர் பதவி. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளையாக வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி, ஒரு மிகப்பெரிய பெரிய சக்தியாக வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசினவரு நம்ம இன்னொரு பக்கம் ஐயுஎம்எல்ல இருந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியிலேருந்து அவருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இப்படி தொடர்ந்து எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இவங்க கம்யூனிஸ்ட் கட்சி 2 பேரும் ஏனப்பா நாங்கள் உள்ளே வரலப்பா நாங்கள் வெளியே பார்த்துக்கிறோம் உனக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஆனா, தன்னுடைய கட்சியே அதாவது அந்த தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி இருக்கு இல்லையா? அத எடுத்துட்டு போய் அப்படியே ஒப்படைச்சாரு பாருங்க. அப்படியே கட்சியோடு போய் ஆதரவு குடுத்தாரு பாருங்க. அவருக்கு அமைச்சர் பதவியும் குடுக்கல. சரி, அமைச்சர் பதவி குடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் பெரிய மனவேதனை, உள்கட்சி பூசல், அவரு ஆதரவு கட்சி அப்படின்ற ஒரு இது எல்லாமே இருந்துச்சு. ஏன் நம்ம என்ன சொல்லவா வேணும்? ஸ்டாலின் அவர்களே தோற்கடிச்ச விஎஸ் பாபு அவருக்கே வந்து ஆப்பு தான். ஏன்னா, ஒரு முதல்வர் தோற்கடிச்சவருக்கு மிகப்பெரிய அளவுல அங்கீகாரம் குடுப்பாங்க. அந்த அங்கீகாரத்தையும் கலைச்சு விட்டாங்க. ஒண்ணும் கிடையாதுன்ற நிலைமைக்கு போயிடுச்சு. சரி, அவருக்கு தான் அப்படி போயிடுச்சு. இவருக்காச்சும் குடுப்பாங்க. ஏன்னா, ஆரம்பத்திலேயே வந்தவராச்சே அப்படின்னு பல பேரும் எதிர்பார்த்த நிலையில, அவருக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சுச்சு. சரி, அவருக்கு ஏமாற்றம். அந்த மக்களுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்த இடம் அது. அவரு என்ன பண்ணுவாருன்னா, 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தொகுதி மக்களுடைய குறைகள கேட்டு, கேட்டு தீர்த்து வச்சுக்கிட்டு இருப்பார். இது அவருடைய வழக்கம் கடந்த 5 வருடங்களா. அப்படி இருந்தவராச்சும் இருந்திருக்கலாம் அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுவரைக்கும் ஸ்டார்ட்டிங்ல போயிட்டு ஆய்வு பண்றேன்ற பேர்ல ரீல்ஸ் எடுத்து போட்டார் ஒரு மாசம் மட்டும். அந்த மே மாசம் மட்டும். அதுக்கடுத்து ஜூன்லயும் ஆளே காணோம். ஜூலையும் முடிய போது இப்பயும் ஆளே காணோம். அப்படின்ற நிலைமை மக்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. கடந்த 2 மாசமாவே அவர் ஆள காணோம் அப்படின்ட்டு. அவரு என்னடா பண்றாரு? அப்படி அங்க தொகுதிக்கு போவோம் அப்படி என்ன வேலை பார்க்குறாருன்னா, அவருடைய இறைச்சி ஏற்றுமதி, இறக்குமதி வேலை இருக்குல்ல, அந்த வேலைய போய் முக்கியமா கவனிச்சுக்கிட்டு இருக்காராம். எப்பா எப்பா! என்னாப்பா இது? அப்படின்னு பலரும் ரொம்ப ஃபீல் பண்ற லெவலுக்கு வச்சுட்டாய்ங்க. அந்த தொகுதி மக்களே இதுக்கு நாங்க அவருக்கே
பாவங்க அவர் ஏதாச்சும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிரலாம். அப்படின்ற பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள். விஜய் அவர்கள மட்டுமே நோக்கமா வச்சுக்கிட்டு, அந்த தொகுதிக்கு நல்லது பண்ண பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள மறந்தது தான், அந்த தொகுதி மக்கள் பண்ண மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கு பரிசு தான், இப்ப அவர் போய் வேலைய பார்த்துன்னுருக்கிறாரு. கட்சியோ, இல்ல மக்களோ, மக்களுக்கான பணியோ அவர் சுத்தமா பார்க்கல. ஏன் அவர் பார்க்காம விட்டாரு? வெறும் அமைச்சர் பதவி கிடைக்கல அப்படின்றது மட்டுமா நோக்கம்? இல்ல. அவருடைய கட்சி என்ன பண்ணாருன்னா, அப்படியே தாவேகாவோட இணைச்சுட்டாரு. இப்போ தமிழ்நாடு முஸ்லீம் லீக் அப்படின்றது பேரளவுல ஒரு கட்சியா இருக்கே தவிர, முழுக்க 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 அது தாவேகாவா தான் இருக்கு. தாவேகாவுக்கு எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மாவட்ட தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர். அந்த அவருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய சில மனக்கசப்புகள். கட்சியில ஏதாச்சும் ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாரு, கிடைக்கல. இல்ல கட்சிக்காரங்களுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அதுவுமே கிடைக்காம போனதுனால, அவருக்கு முழுக்க முழுக்க ஏமாற்றங்கள் மட்டும் தான் மிஞ்சுச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. இப்படியே தொடர்ந்து ஏமாற்றங்களையே சந்திச்சுட்டு இருந்தா, என்ன பண்ணுவாரு பாவம்? சரி இவரு இப்படி ஏமாற்றம் சந்திக்கிறாரு. அந்த மக்கள் என்ன ஏமாற்றத்த சந்திக்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் போய் எந்த விதமான அந்த ஒரு முன்னெடுப்பு பணிகளும் மதுரை மத்திய தொகுதிக்குள்ள எடுக்கல. மத்தவங்களாச்சும் போய் ஆய்வு பண்றேன், தான் தொகுதிக்கு இத பண்றேன், அத பண்றேன்னு செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா இவரு ஆரம்ப காலத்துல ரீல்ஸ் எடுத்து போட்டாரே தவிர, வேற எதுவுமே செய்யல அப்படின்றது தான் மக்களுடைய புலம்பலாவே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த புலம்பலுக்கு விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்லப் போறாரு? ஓகே. தமிழ்நாட்டு மக்களோட புலம்பலுக்கு ஒட்டுமொத்தமாவே முதல்வரா இருந்தே அவர் எந்த விதமான பதிலும் சொல்லல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, ஏகப்பட்ட பிரச்சனை. அவர் ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கோவையில சூலூர் பக்கம் ஒரு 10 வயது சிறுமிக்கு வந்து நடந்த கொடுமை. அதுக்கு அவர் இதுவரைக்கும் எந்த விதமான வாய் தொறத்தலும் ஏதோ ஒரு அறிக்கை அப்படின்னு விட்டாரு. அதுக்காச்சு. அதுக்கு அடுத்து அடுத்து நடந்த ஒரு நாள்ல 12லிருந்து 15 அ பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. ஒரு நாள்ல எப்படி அத்தன நடக்குன்ற கேள்விகள் எல்லார் மத்தியிலும் எழுந்துச்சு. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள். போலீஸ் இவர் கண்ட்ரோல்ல தானே. இவர் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. இவர் அத எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தாரு? பர்ச்சேசிங்ல பிஸியா இருந்தாரு. அதிமுகலருந்து உருவு, உருவுன்னு அங்கிருந்து உருவிக்கிட்டு இருந்தாரு. காத்தாடி உர்றா மாரி ஆள் புடிச்சு டீல் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒண்ணு ஒண்ணா டீல் அடிச்சு அதிமுகலருந்து மொத்த பேரையும் இந்த பக்கம் இழுத்துக்கிட்டாரு. இன்னும் கொஞ்சம் பேர் தான் அவைங்க இருக்கிறாங்க. பாவம் அப்படின்ற நிலைமையில தான் அவங்களுடைய நிலைமை போயிட்டு இருக்கு. இதில திரும்பவும் எஸ்பி வேலுமணி அவர திரும்ப அவர் பக்கம் போட்டு ஏதாச்சும் வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போக, இ அ அது ஒரு பக்கம் விட்டுருவோம். அவைங்கலாம் தேவை கிடையாது. இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, போதைப் பொருட்கள் திரும்பவும் அதிகமாயிருக்கு. ஆரம்ப கட்டத்திலே அடக்காம விட்டாங்க. சரிப்பா, ஆரம்ப கட்டத்திலே அடக்காம விட்டுட்டாங்க. நீங்க இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, பக்காவான ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, 2023ல நடந்ததுல ஒரு இதெல்லாம் போட்டு போதைப் பொருட்கள்லாம் எடுத்து கொளுத்தி விட்டு எரிய விட்டாங்களே, அந்த வீடியோ எடுத்து போட்டு பாருங்க எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாரு அப்படின்றீங்க. யோவ்! நீங்களுமாயா அத நம்புறீங்க அப்படின்ற மாரி இன்னொரு பக்கம். ஏன் 717 கடைகள மூடியிருக்கிறாரே! அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அதெல்லாம் ரீல்ஸு மித்ததெல்லாம் அங்க இருக்கிறவங்களே பல பேர், பல மக்கள் புலம்பிட்டு இருக்காங்க. மூடுற மாரி மூடிட்டு பின்னாடி தொறந்துக்கிட்டாங்கப்பா. இந்த பக்கம் கதவு அடைச்சுட்டு, இந்த பக்கம் கதவு ஓப்பன் பண்ணிட்டாங்கப்பா. போன ஆட்சியில இத சொன்னாங்க. இப்ப இந்த சைடுல மூடிட்டு அந்த சைடுல வச்சுட்டாங்க. 10 அடி தள்ளி வச்சுட்டாங்க. இது எல்லாம் போக இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 2500 டாஸ்மாக் கிட்ட அப்படியே மொத்தமா போய் அ தனியார் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான ஒரு சூழல அமைச்சுட்டு இருக்காங்க. தனியார் கிட்ட ஒப்படைச்சுட்டா, நமக்கு என்ன நம்மளையா கேள்வி கேட்க போறாங்க? அது தனியாராச்சு, அவங்களாச்சு அப்படின்ற ஒரு சூழல் போயிடுது. வச்சுருங்க ஒரு குவார்டர் ரூ. 1000 வச்சுருங்க. வீட்ல இருக்கிற பத்திரத்த எடுத்துட்டு போய் வச்சுட்டு அவங்க எல்லாரும் குடிக்கட்டும். என்ன தனியார் மயமாக்குறதுனால இங்க மது ஒழிச்சிற முடியுமா? அப்படின்ற கேள்வி இருக்கு. கல்வி எல்லாத்தையும் சரி இவங்க சொன்னாங்கல்ல, ஆரம்பத்தில சொன்ன மாரியே இவங்க செய்றாங்கப்பா. கல் த மது பாட்டில் எல்லாரையும் தனியாருக்கு குடுத்துட்டோம். ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் சொந்தமா எடுத்துக்க போறாங்களான்னா, அதுவும் இவங்க ஒழுங்கா பண்ணல. 50 ஸ்கூல் வரைக்கும் இதுவரைக்கும் மூடியிருக்காங்க. 50 அரசு பள்ளிகள வருகை பதிவு கம்மியா இருக்குடா. அப்ப அந்த புள்ளைங்க எங்க போய் படிக்கும்? ஒரே ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க ஜப்பான்ல. ஒரு புள்ள மட்டும் போய் படிக்கிறதுக்காக மட்டுமே. அந்த புள்ள போய் படிச்சுட்டு வரும். அவ்ளோ நஷ்டம் கவர்மெண்ட்டுக்கு. அத மீறியும் அந்த ட்ரெயின் அந்த இடத்துல இயக்கியிருக்காங்க அப்டின்னா, அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசா இருந்திருக்கும். மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசா இருந்திருக்கும். இங்க எந்த அளவுக்கு இருக்கு? 50 பள்ளிகள். இதுக்கு முன்னாடி 500 பள்ளிகள் கிட்ட மூடணும்னு வந்தாங்க. 500லிருந்து 800 பள்ளிகள் மூடணும்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் எதிர்த்து அன்றைக்கு இருந்த மாணவ அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவ அமைப்பு இன்னைக்கு நீட்டுக்கு எதிராவும் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழலுக்கு இதுக்கான கேள்விகளுக்கு எதுவுமே வாய தொறக்கல. சரி மேகதாது அணை பத்தியாச்சும் ஏதாச்சும் பேசுவாரு அப்படின்னு பார்த்தா, அதுக்கும் வாய தொறக்கல.
இவர் எப்படி வாய தொறக்காம இருக்காரோ, அதே மாரி தான் காணாமல் போன அறிவிப்புன்னு சொல்லிட்டு, நம்ம முஸ்தபா அவர்கள அந்த தொகுதி மக்கள் சுத்தி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. பாவம் போஸ்டர் தான் இன்னும் அடிக்கல. அடுத்து அதுக்கும் தயாராகிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த விமர்சனங்களுக்காச்சும் ஏதாச்சும் பதில் சொல்லுவாரா? முஸ்தபா ஆர் விஜய் அவர்கள் யாராச்சும் பதில் சொல்லுவாரா? அப்படின்ற கேள்வி இருக்கு. பாவம் அவர் வியாபாரம் ஆகட்டுங்க, விடுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. தொடர்ந்து விமர்சனங்களை பார்ப்போம். நன்றி.